திரு கோவி செழியன் அவர்கள்ட்ட அதுதான் கேட்க நினைக்கிறது. காவிரியில தண்ணி வீணா கடல்ல கலக்குதுன்னு இன்னைக்கு நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமா இந்த பிரச்சனை இருக்கு? திரு செழியன் வணக்கம் மேடம். முதலில் இன்றைக்கு காலையில் மேட்டூர் அணை திறந்து இத்தனை நாட்கள் ஆகியும் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்பதை எங்கள் டெல்டா மாவட்டத்தில் பல ஊர்களில் எடுத்துக்காட்டிய தந்தி தொலைக்காட்சிக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமை அண்ணன் செல்வராஜ் அவர்கள் உரையாற்றும் போது கடந்த காலங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, மாத கணக்கில் கூட ஆகிவிடும் கடைமடைக்கு தண்ணி சேர என்ற கருத்தை ஏதோ ஒரு சாதாரண ஒரு செய்தியை போல் பரிமாறி கொண்டதாக தான் நான் உணர்கிறேன். ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் சேலத்திலிருந்து புறப்பட்டு கடைகோடி காரைக்கால் பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் வரை விவசாயிகள் ஆறுகளில் தண்ணீர் வந்தும் இன்னும் சிறு ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் கன்னிகாய் போன்ற சிறு சிறு பகுதிகளில் அந்த கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்பதுதான் யதார்த்த நிலை. இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற அச்சமே முதலமைச்சர் வெளிநாடு சென்றது முதலீட்டை அதிகரிக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு என்றால் வரவேற்கலாம், அது மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் இஸ்ரேலை ஒப்பிட்டு நான் தண்ணீர் குறைவான முறையில் விவசாயம் செய்ய முயற்சிக்கிறேன் என்று இஸ்ரேலை பார்த்துவிட்டு பேசுகிற முதலமைச்சர் கடந்த காலங்களில் இதே தமிழகத்தில் மேட்டூர் அணை மூலம் தண்ணீர் அதிகமாக வந்து அது கர்நாடகத்தில் பெருமழையாக காவிரிக்கு வந்து கொள்ளிடக்கரை வழியாக பல கன அடி நீர் கடலில் கலந்தது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். எங்கள் தொகுதியில் கூட கொள்ளிடம் உடைந்து விடுமோ என்று இரவு பகலாக விளக்குகளை வைத்துக் கொண்டு காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள். இது எதற்காக சுட்டி காட்டுகிறேன் என்றால் அரசை குற்றம் குறை சொல்ல அல்ல, ஏற்கனவே நாம் பெற்ற படிப்பனையை உணர்ந்து இந்த அரசு கடந்த 2 ஆண்டுகளில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்பொழுது இன்றைக்கு உள்ள செய்தி 13,000 அடி கனநீர் காவிரியிலிருந்து கொள்ளிடம் காவிரி வழியாக கடலில் கலக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே பெற்ற படிப்பினை இது. இந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே பெற்ற படிப்பினை இதுங்கிறது தான் கேள்வி. இதற்கு முன்னாடி நம்ம படிக்கவே இல்லையா? திமுக ஆட்சியில எத்தனை தடுப்பணைகளை கட்டினார்கள் என்று இன்னைக்கு முதலமைச்சர் கேள்வி கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காவிரி நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் விவசாயத்திற்கு முறையாக தண்ணீர் வந்து விவசாயம் செய்வதற்கும் விவசாயிகளுடைய தோழராக இருந்த கலைஞர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு நாளைக்கு மேட்டூர் அணையில் நீர் எவ்வளவு, அரசாங்கத்தின் கஜானா எவ்வளவு என்று இரண்டையும் சமமாக 2 கண்ணாக பார்த்தவர் அன்பு தலைவர் கலைஞர். ஏனென்று சொன்னால் நிதி ஆதாரம் எவ்வளவு முக்கியமோ நீர் ஆதாரம் அவ்வளவு முக்கியம் என்று எண்ணி அரசு திமுக அரசு. திமுக ஆட்சியில் எத்தனை தடுப்பணைகள் கட்டப்பட்டது? பாயிண்டட் क्वेश्चन இன்னைக்கு முதலமைச்சர் எழுப்பி இருக்கிறாரு கோவை விமான நிலையத்தில். மேடம், தடுப்பணை என்பதும் கதவணைகள் மூலம் தண்ணீர் நிறைவேற்றுவது என்பதும் குளங்களை ஏரிகளை தூர்வாரி கடந்த காலங்களில் செய்தது என்பதும் நூற்றுக்கணக்கான பணிகளை செய்திருக்கிறோம். ஆனால் தடுப்பணை எவ்வளவு, கதவணை எவ்வளவு என்ற கணக்கு கேட்கிற போது கேட்கிறேன். கல்லணையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமழையால் கதவணை உடைக்கப்பட்டது, நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த கதவணையை இந்த அரசு சரி செய்திருக்கிறதா? இஸ்ரேலுக்கு செல்லுகிற முதலமைச்சர் கல்லணையில் இருக்கிற கதவணை மீது அக்கறை காட்டவில்லையே. என்னுடைய அடிப்படையான கேள்வி இன்னும் அப்படியே இருக்கு. இது அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டும் போது சொல்கிறார் திமுக ஆட்சியில 2008ல 2000ல இதே போல 100 TMCக்கு மேல தண்ணி காவிரியில வீணா போச்சுன்னு. நம்ம அன்னைக்குல இருந்தே படிப்பனைகள் நிறைய படிப்பனைகள் நிறைய எடுத்திருக்கலாம். திமுக ஆட்சியிலேயே நிறைய செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இது ஒரு கட்சியுடைய பிரச்சனையா? தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை என்பது ஒரு கட்சியுடைய பிரச்சனையாங்கிறது தான் கேள்வி. இல்ல, மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் தவறான கருத்துக்களை சொல்லுகிறார். திமுக ஆட்சியில் நீர் அதிகமாகி இடமில்லை, ஒரு சொட்டு என்று சொல்லவில்லை. அல்ல, அந்த பொருள் அல்ல. முறையான அளவிற்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு கடைமடைக்கு தண்ணீர் சென்று கடலுக்கும் செல்லுகிற சூழல் தான் இருந்தது. 2008ல எல்லா போயிருக்குன்னு அமைச்சர் புள்ளிவரும் சொல்றாரு. நான் சொல்லுவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தேவையான அளவுக்கு கடைமடை அளவிற்கு தண்ணீர் வந்ததற்கு பிறகு போனது. ஆனால் இன்றைக்கு கடைமடைக்கு வராமலேயே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வெண்ணாறு, வெட்டாறு, பாலாறு, அரசலாறு, மண்ணியாறு இது போன்ற அணைகளில் கடைகோடி ஆற்றுக்கே போகவில்லை. அப்புறம் எப்படி குளத்துக்கு போவது? சிறு சிறு வாய்க்காலுக்கு போவது. இன்னொன்று மேடம், ஒண்ணு இந்த குடிமராமத்து பணியை பற்றி அருமை சகோதரர்கள் சொன்னார்கள். குடிமராமத்து பணி என்பது குளத்தில் இருக்கிற மணலையும் அதனுடைய சவுடுகளையும் எடுத்து விற்பதற்கு ஆட்சி பயன்படுகிறது தவிர அந்த குளத்துக்கு நீர் வரத்து எவ்வளவு,
நீர் போகும் வழி எவ்வளவு? இதுவரை இந்த அரசு ஒரு குளத்தையாவது அப்படி சரி செய்திருக்கிறதா? எனவே குளத்தை தூர்வாரும் என்பது மனதை 1519 ஏரி குடிமராமத்துல தூர்வாரி இருக்கோம்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். அமைச்சர் சொல்லி இருக்கிறார், நிதி ஆதாரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, செலவு செய்யப்பட்டிருக்கிறது, மேட்டூர் அணை திறந்தாகிவிட்டது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் கொடுத்த புள்ளிவிவரம் இது. முதலமைச்சர் சொல்லி செய்தி அப்படியாக இருக்கலாம். எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் 117 ஏரிகள் தூர்வாரப்படும் என்று அறிவித்து 97 முடிவுற்ற நிலையில் 60 முடிந்து 30 குறைவாக இருக்கிற கட்டத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. உண்மையா இல்லையா? ஓகே திரு செல்வராஜ், சொல்ல விரும்புவது அரசு மீது குறை சொல்ல அல்ல. குளங்களை தூர்வாருபவர்கள் தண்ணீர் வரவதற்கான வழியை செய்யாதது ஏன்?